வாழ்க வளமுடன். நக்சன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்திற்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நம்ம இப்போ பங்குனி மாசம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ராசியுடைய நாயகர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனும் சுக்கிரனும் பங்குனி மாதம் துலாம் ராசி ஆட்சி செய்கிறார்கள். அப்போ ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக, ஓம் அங்குங் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்துணையாக, உபகோள்கள் உற்றதுணையாக, அதிதேவர்கள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி துலாம் ராசிக்கு பங்குனி மாதத்திற்கு எப்படி பலன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு பங்குனி மாதத்திற்கு பாத்தீங்கன்னா அவருடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் பாவம், ராசிக்கு 8ஆம் பாவம், ராசிக்கு 6ஆம் பாவம் செயல்பட போகுது. அதாவது 1, 6, 8, 11. அப்ப இந்த 1ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அந்தஸ்து, உயர்நிலை, உயர்ந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு உயர்வுக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகும். இல்லைன்னா உருவாக்க நடப்பவர்களுக்கு அந்த உருவாக்கம் செயல்படும். அதே போல 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சத்ரு, தொழில், அதாவது மார்க்கெட்டிங், வெளியூர் போய் செய்கிறது, நண்பர்களோட கூட்டு தொழில் செய்கிறது, அதே மாதிரி நண்பர்களால் ஆதாயம், இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியம், உணவு, அதே மாதிரி வீண் வழக்கு, வம்பு, குடும்பத்துல பிரிவுக்கு உண்டான வழக்கு நடக்கிறவங்க, கணவன் மனைவி பிரிவுக்கு உண்டான வழக்கு நடக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடியதா இருக்கு. இல்லைன்னா அந்த முற்றுப்புள்ளிக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் செயல்பாடுகள். அதே போல பாத்தீங்கன்னா பெண் பார்க்கும் படலத்திற்கு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் பார்க்கக்கூடிய படலம், திருமணத்திற்கு உண்டான தேவைகளுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களோ இல்லை இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விஷயமோ நடக்கும். ஒரு ஆணுக்கு பெண் கிடைக்கக்கூடியதோ, ஒரு பெண்ணுக்கு ஆண் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை திருமணத்திற்கு இந்த மாதம் உறுதியாகக்கூடியதோ இல்லை உறுதியாகக்கூடிய வாய்ப்போ ரெடியாகும். அதே மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ப்ரமோஷன் வரதோ இல்லை வெளியூர் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பூமி வாங்குறது, விற்கிறது, அதுக்குண்டான முடிவு செய்யறது, அந்த சூழ்நிலையை இயக்கிறதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு அதுக்கும் உண்டான ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான வம்பு, வழக்கு, விபத்து, ஆரோக்கியம், அதே போல உங்களுக்கு தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, போலீஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தவர்களுக்கு ஒரு உதவியால் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையே, ஒரு உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கு. அப்படி இல்லாதவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு நாம வண்டி வாங்கினதுனால பிழை அடைத்தல், அதாவது 2 வீலர் வச்சிருந்தோம்னா நம்ம டுபிள்ஸ் போறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவிங்கு, பேப்பர் சரியில்லாம, இன்சூரன்ஸ் இல்லாதது, இது எல்லாமே நம்ம கவனமா பார்த்துக்கணும். இதுல இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம பிழை அடைத்தல் நடக்கும். கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாம நம்ம பணம் போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே போல வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனையோ இல்லை ஏதாவது ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு கர்ம காரியங்களே செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட, அதிகாரம் சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கு உண்டான வழிவகைகள் இருக்கு. அப்போ துலாம் ராசியில இப்ப பிரிந்தவர்கள், கணவன் மனைவியா இருந்து பிரிந்தவர்களுக்கு நல்ல ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேர நினைத்தாலும் அது முற்றுப்புள்ளி வைத்தது போல நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். வாக்கு, நாக்கும் நமக்கு கவனமா இருக்கணும். அதாவது யாரையும் நம்பி செலவுக்கு பணம் கொடுத்துடக்கூடாது, செலவு செஞ்சிடக்கூடாது. ஏதாவது ஒரு இழப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த மாதம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத மாதமாக இருக்கிறது. அப்போ அது நீங்க கொஞ்சம் சுய சிந்தனையால ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அப்போ கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு ராசியான எண் அப்படின்னு சொன்னா
உங்களுக்கு 3ஆம் எண்ணும் 7ஆம் எண்ணும் ராசியாக இருக்கிறது. இந்த 3 7ஆம் எண்ணும் கூட்டினால் வரக்கூடிய தேதிகள் எல்லாம் உங்களுக்கு ராசியான தேதிகளாக இருக்கிறது. ராசியான நிறம் என்று எடுத்துக்கொண்டால் வெளிர் பச்சை, வெளிர் ரோஸ் உங்களுக்கு ராசியான நிறமாக இருக்கிறது. வெளிர் பச்சை, வெளிர் ரோஸ். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வழிபாட்டு தெய்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி வழிபாடும் அன்னலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். சரஸ்வதி வழிபாடும் அன்னலட்சுமி வழிபாடும் சிறப்பை தரும். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி நீங்க பிறந்த நட்சத்திரத்துல உங்க குலதெய்வம் கோவில் சென்று வருவது உங்களுக்கு நல்ல மேன்மையை தரும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய விஷயமெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. அதாவது ஒரு பேர் புகழுக்கு ஒரு கேடு வர விஷயமா இருக்கும். அதனால உங்க வாக்கு, உங்களுடைய நட்புறவு, உங்களுடைய செயல்பாட்டுல கவனமா இருந்துக்குங்க. வெற்றி பெறுங்க. உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. வணக்கம். வாழ்க வளம்.